வெல்கம் டு சுபார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 6 டைப் ஆஃப் லீஃப் எப்படி பண்ணலான்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். பிகினர்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் டைப்பு, நார்மல் லீஃப். இது இப்போ கொடியில் வந்து சைட்லலாம் நம்ம லீஃபாக வரும்ல, அந்த மாதிரி வர்ற லீஃப் இது. இதுக்கு எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். இங்கே பாருங்கள், இப்போ கீழேருந்து நான் எடுக்கிறேன். நார்மல் ஃப்ளாட் லோடிங் தான் பண்ண போகிறேன். மேலே ஒரு லாங் ஒரு ஷார்ட்டு, திருப்பி ரிவர்ஸில் ஒரு லாங் ஒரு ஷார்ட். ஃப்ளாட் லோடிங் தான், வேறு எந்த ஸ்டிச்சஸும் கிடையாது. எம்போஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் வீடியோ. இது வந்து ஃப்ளாட்டில் நான் போட்டுட்ருக்கேன். நிறைய பேருக்கு இன்னும் இந்த இது தெரிய மாட்டேங்குது. அதனால தான் சரி ஒரு சின்ன வீடியோவாக இதை போடுவோம், பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. லீஃபில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது. சில பேசிக்ஸ் நம்ம கற்றுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அது பாட்டுக்கு வித்தியாசமாக நிறைய நம்மளே ட்ரை பண்ணலாம். பீடு வச்சு பண்ணலாம், பட்டன் ஹோல்லையும் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வச்சு நம்ம லீஃப் வந்து ஃபில்லிங் பண்ணலாம். நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு சிம்பிளானதை சொல்லித்தரேன். வரும் பாருங்கள், ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு ஃப்ளாட் லோடிங் தான். கீழே மேலே லாங் ஒன்று, ஷார்ட் ஒன்று. லாங் ஸ்டிச் போடுறோம், அதுக்கு ஒரு லாக் பண்ணுறோம். திருப்பி லாங் போகிறோம், திருப்பி ஒரு லாக் பண்ணுறோம். திருப்பி கீழே வந்து லாங் ஸ்டிச் போடுறோம், அதுக்கு ஒரு லாக் பண்ணுறோம். அந்த ஷேப்புக்கு என்ன இருக்கோ அதே ஷேப்பில் நம்ம வந்து குத்தி குத்தி எடுக்கணும், அவ்வளவுதான். இது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணது கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, ஃபுல்லாக அந்த மாதிரி பண்ணிடணும், அவ்வளோதான். ஈஸியான மெத்தடு தான். குட்டி இடம் போகிறப்ப குட்டியாக நீங்கள் போட்டுருங்க. அந்த பாருங்கள், சின்னதாக அது முடிகிற இடத்துல கரெக்டாக அந்த ஷார்ப்னஸ் வர்ற வரைக்கும் நம்ம லீஃப் அந்த ஃப்ளாட் லோடிங் போட்டுட்டு அப்படியே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபுல்லாக சுற்றி ஒரு அவுட்லைன் கொடுத்துடணும். கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த லீஃப் வந்து ஃபுல்ஃபில் ஆயிரும். இந்த மாதிரி கொடுக்குறப்ப குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக கொடுங்க, அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம லாங் அண்ட் ஷார்ட் அந்த ஃப்ளாட் லோடிங் கொடுக்குறப்ப ஷேப்பு வராத மாதிரி இருக்கும். அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து நல்லா தெரியும். அது அவுட்லைன் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பீடோ, ஜர்தோசியோ இல்லை கட் பீடோ எது வச்சுனாலும் நீங்கள் அவுட்லைன் கொடுத்துக்கலாம், இல்லை ஜரி த்ரெட்னாலும் கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தடவை க்ரீன் கலர், அந்த என்ன கலர் நூலோ, க்ரீனாக க்ரீனு, ப்ளூனா ப்ளூ, என்ன கலர் சில்க் த்ரெட் எடுத்துருக்கோம் அதை வச்சு ஒரு தடவை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் கரெக்டாக நமக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு லைன் கூட நீங்கள் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அப்போ வந்து இன்னும் அழகாக தெரியும் அது ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகேவா? அவ்வளோதான். இதை லாக் போட்டு முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சு போச்சு பாருங்கள். ஜஸ்ட் ஒரு ஃப்ளாட் லோடிங் தான். இப்போ அடுத்தது குட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போ ரொம்ப சின்ன இடம், இந்த இடத்துக்கு வந்து நம்ம 2 தடவை இப்போ ஃப்ளாட் லோடிங் பண்ண முடியாது. எதுனாலனா குட்டியாக இருக்குது. ஸோ இதுக்கு நான் பட்டன் ஹோல் பண்ண போகிறேன். பட்டன் ஹோல் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் வீடியோ, பார்க்காதவங்க அதை பாருங்கள். அவ்வளோதான். பட்டன் ஹோல் தான் நான் போடுறேன். பட்டன் ஹோல் வந்து நம்ம கீழே ஒரு தடவை தான் குத்துவோம், மேலே ஒரு தடவை குத்தி அப்படியே கொண்டு வந்துடுவோம். அதுக்கு லாக் போட மாட்டோம் இல்லையா? சின்ன இடம் வந்து ரொம்ப லாக் நம்ம போடுறதுக்காக கீழே மேலே நம்ம குத்திட்டு இருந்தோம்னா துணி வேஸ்ட்டாக போகும், ஹோல்ஸ் நிறையா வரும். அதனால தான் இந்த மாதிரி குட்டி லீஃபாக இருக்கிற இடத்துல பட்டன் ஹோல் போட்டு ட்ரை பண்ணுங்கள். சேம் அதே தான். பட்டன் ஹோல் பார்க்காதவங்க, தெரியாதவங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நான் வந்து அதையே நான் உங்களுக்கு லிங்க் வந்து அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் நிறைய பேருக்கு டவுட்ஸ் வருது. ஃப்ளார்ஸ் போட்டுரும், எப்படி லீஃப் ஃபில் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வர்றப்போ குட்டி குட்டி இடத்துல வந்து எப்படி லீஃப் போடுறது, சில்க் த்ரெட்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்றது. அந்த ஷேப் பாருங்கள், மேலே கொஞ்சம் அந்த மேலே ஏறுற இடத்துல மேலே கரெக்டாக, கீழே லீஃப் வந்து குட்டி ஆகிற குறுகுன இடத்துல குறுகுனது கரெக்டாக அந்த இடத்துல நீங்கள் குத்துங்க. வேறு எங்கேயுமே மாற்றி குத்த வேணாம். நம்ம என்ன ட்ராப் பண்ணியிருக்கோமோ அதவே குத்தணும், அவ்வளவுதான். இப்போ நம்ம பண்ண மாதிரி இதுக்குமே அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். எல்லாத்துக்குமே ஒரு அவுட்லைன் கொடுக்குறப்ப தான் அந்த பாருங்கள் அந்த டிசைனோட கரெக்டான அந்த ஷேப் நமக்கு கிடைக்கும். அது வரைக்கும் ஷேப் அவ்வளோவா நமக்கு தெரியாது, ஹோல்ஸாக போகிறனால தெரியாது. அவ்வளோதான். இதை முடிச்சுக்கோங்க லாக் போட்டு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். 2 டைப் ஆஃப் லீஃப் நம்ம இப்போ பழகியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நார்மலாக ஒரு லீஃபு, அது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். சரியா? இந்த மாதிரி நார்மலாக 2 லீஃப் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். 2லேயும் நடுவில் 2 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரைட் சைட் போட போகிறோம், அடுத்து லெஃப்ட் சைட் போட போகிறோம். ஓகே, இப்போ இதுக்கு வந்து எப்பயும் போல் தான் 2 ஸ்டாண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன் சில்க் த்ரெட்டு. இப்போ இது குத்துறப்போ வந்து அந்த நடுவில் சென்டர் பாயிண்ட் தான் இதுக்கு பார்க்கணும். அதில் ஒரு இதுக்கு இந்த மாதிரி
ஆஃப் முள்ள முக்கால் இதுக்கு மேலே இந்த மாதிரி குத்தி வெளியே எடுத்து ஒரு லாங்கு ஒரு ஷார்ட், திருப்பி கீழே வந்து ஒரு லாங், அதுக்கு ஒரு லாக், திருப்பி ரைட் சைடு அந்த நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம வரைஞ்சிருக்க இடத்துல ஒரு ஸ்டிச் போடுங்க. அதுக்கு ஒரு குட்டி லாக் பக்கத்தில் போடுங்க. திருப்பி பேக்கில் கொண்டு வாங்க, ஒரு லாங் ஒரு ஷார்ட், திருப்பி அதே இடத்துல ரைட் சைடு. இது வந்து ஃபஸ்ட்டு ரைட் சைடு தான் ஃபுல்லாக போடுவோம், அப்புறம் தான் லெஃப்ட்டு போடுவோம். லாங் அண்ட் ஷார்ட்டு தான். ஆக்சுவலி இதுவுமே ஃப்ளாட் லோடிங் தான். ஃப்ளாட் லோடிங்லேயே பாதி பாதி போட போகிறோம். ரைட் சைட் முதல் ஃப்ளாட் லோடிங் பண்ண போகிறோம், அடுத்து லெஃப்ட் சைட் பண்ண போகிறோம். இது எல்லாமே இப்போ இன்றைக்கி நம்ம போட போகிற மோஸ்ட் வந்து ஃப்ளாட் லோடிங் இல்லை தான் நமக்கு வரும், இல்லைனா பட்டன் ஹோல். இந்த ரெண்டில் தான் நம்ம லீஃப் போட போகிறோம். பாருங்கள், அந்த லீஃப்லேயே கரெக்டாக நம்ம எங்கே வரைஞ்சிருக்கோமோ அங்கேயே நீங்கள் குத்தணும். பக்கத்துலேயே லாக் போடுங்க, ரொம்ப தள்ளி போட்டுறாதீங்க, ஷேப் மாறிடும். இந்த மாதிரி பக்கத்துலேயே போடுங்க. ஓகே, நீங்கள் லாக் போடுறது கொஞ்சம் மேலே போட்டிங்கன்னா இன்னும் அழகாக ஷேப் கிடைக்கும். நேராக போடாதீங்க லாக்கு. லாங் செயின் போட்டுட்டு லாக் வந்து கொஞ்சம் மேலே போடுங்க. ஓகேவா? போடுறப்ப இன்னும் அழகாக தெரியும். இப்போ சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே கீழே ஒரு லாக் போட்டு முடிச்சுக்குவாங்க. ரைட் சைடு முடிச்சுட்டு இப்போ கீழே லாக் போட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இல்லை எனக்கு லாக் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த மாதிரி இங்கே பாருங்கள், நடுவில் ஒரு லாங் செயின், ஒரு 2 லாங் செயின் மட்டும் போட்டுக்கோங்க. இது வந்து கேப்பும் நமக்கு தெரியாது, அடியில் மெட்டீரியல் கேப்பும் நமக்கு தெரியாது. இந்த மாதிரி எவ்வளோ தூரம் நம்ம எடுத்தோமோ ஃபஸ்ட்டு ரைட் சைடில் அந்த அளவுக்கு இந்த லாங் செயின் நம்ம போட்டுக்கணும். ஒரு 2 லாங் செயின் போட்டுட்டு இதுக்கு ஒரு குட்டி லாக் போட்டிங்க அப்படின்னா ரைட் சைடு நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடம் நமக்கு வந்துடுது. இப்போ அகைன் அதே தான், எப்படி ரைட் சைடில் ஃப்ளாட் லோடிங்கில் நம்ம போட்டோமோ அதே தான் லெஃப்ட் சைட்லேயும் போட போகிறோம். லாங் ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச், லாங் ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச், அதே தான். லாக் போட்டு திருப்பி கீழே கொண்டு வர்றோம், அதுக்கு ஒரு லாங் செயின் போடுறோம், அதுக்கு ஒரு லாக் போடுறோம், திருப்பி எகைன் மேலே கொண்டு போகிறோம், லாங் செயின், அதுக்கு வந்து ஒரு லாக்கு, திருப்பி அதே தான் ரிப்பீட்டடாக அதே தான் பண்ணுறேன் பாருங்கள். நல்லா ஜூம் பண்ணி வச்சு பாருங்கள், புரியும் உங்களுக்கு. சேம் மெத்தட் தான், ஃபுல்லாக அதை போட்டுட்டு அதே மாதிரி நான் அவுட்லைன் ஃபுல்லாக கொடுப்பேன் பாருங்கள். இந்த மாதிரி முடிச்சுட்டு அவுட்லைன் கொடுத்துக்குவோம். அப்படியே அவுட்லைன் கொடுக்குறப்ப இந்த மே பகுதி எட்ஜ் வர்றப்ப பாருங்கள், லீஃபுக்கு நல்லா ஷார்ப் வேணும் அப்படின்னா கரெக்டாக அந்த முடிகிற வரைக்கும் முடிச்சுட்டு ஒரு குட்டி செயின் போட்டுட்டு திருப்புங்க. எப்பயுமே அந்த லீஃபோட எட்ஜி எவ்வளோ ட்ராப் பண்ணியிருக்குமோ அது வரைக்கும் செயின் போட்டுருங்க. நார்மல் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு குட்டி செயின் போடுறது நமக்கு லாக் மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை ரிவர்ஸில் திருப்பினீங்க அப்படின்னா நம்ம என்ன ஷேப் லீஃப் வரைஞ்சிருக்கோமோ அதே ஷேப் நமக்கு கிடைக்கும். அப்போ தான் லீஃப் வந்து ரொம்ப அழகாக தெரியும். இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி பிளெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை ஒரு சைடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம லாக் போட்டு இங்கே முடிச்சுக்கிறோம். இதுக்கு நீங்கள் அவுட்லைனாலும் கொடுத்துக்கலாம், பீடோ எதுனாலும் கொடுத்து இன்னும் அவுட்லைன் கொடுத்திங்கன்னா இன்னும் அழகாக தெரியும் எம்போஸாக. இப்போ நடுவில் பாருங்கள் ஃபில்லிங் ஆயிடுச்சு. நீங்கள் நடுவில் லாக் போட்டிங்க அப்படின்னா அந்த ஃபில்லிங் வராது. நடுவுலேயும் நீங்கள் ஒரு லைன் வந்து பீட் கொடுத்துடலாம். அது வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாமே நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், நடுவில் பீடெல்லாம் கொடுத்தது. ஸோ இதில் பண்ணலை. இப்போ இந்த இதில் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்தது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் லீஃபு. இதுக்கு அப்படி கிடையாது, ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துக்கணும். எதனால் அப்படி ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி அவுட்லைன் கொடுக்குறப்ப இன்னும் அந்த ஃபினிஷிங் அழகாக இருக்கும். லீஃப் வந்து அக்யூரேட்டாக நமக்கு கிடச்சிருது, ஷேப் மாறவே மாறாது. முதல்ல எப்பயுமே எந்த ஒரு டிசைன், இப்போ ஒரு ஃப்ளார் போகிறோம்னாலுமே நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு அப்புறம் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அந்த டிசைன் வந்து மாறாமல் நமக்கு அப்படியே கிடைக்கும். சைஸு என்ன டிசைன் நம்ம போட்டிருக்கோமோ என்ன ஃப்ளவர் போடுறோமோ அப்படியே அதே இது கிடைக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஒரு குட்டி ஒரு லாக் போட்டுட்டு நான் திருப்புறேன் பாருங்கள். இப்படி பண்ணுறப்ப கரெக்டான அந்த ஷேப் நமக்கு கிடச்சிரும். இது ஒரு டைப் ஆஃப் லீஃப். முதல் நம்ம போட்டது அவுட்லைன் போடலை, லீஃப் போட்டுட்டு அப்படியே அவுட்லைன் லாஸ்ட்டு போட்டோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் அவுட்லைன் போட்டுக்கிறேன். போட்டு இந்த இடத்துல லாக் பண்ணி நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து லீஃப் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ முதல் நம்ம பண்ண மாதிரியே அதே மாதிரி தான் ஒரு முக்கால் இதுக்கு கொஞ்சோண்டு இடத்த விட்டுட்டு அந்த முக்கால் இடத்துக்கு மேலே நம்ம எடுக்கணும். ஸ்டார்ட் பண்ணுறப்ப அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த அவுட்லைன் கொடுத்துருக்கோம்ல, இதுக்கு உள்ளே ஒரு லாங் செயின் போட்டுட்டு வெளியே லாக், புரியுதா?
அகைன் பின்னாடி வந்து ஒரு லாங்கு ஒரு லாக் போடுறேன். இப்போ பாருங்கள், நான் அந்த செயினுக்கு அவுட்லைனுக்கு உள்ளே செயின் போடுறேன், லாக் வந்து வெளியே போடுறேன். திருப்பி பின்னாடி வந்து அந்த கோட்லேயே தான் குத்தணும். நடுவில் நம்ம கோடு நான் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, டிவைட் பண்ணி, அதிலே குத்தணும். இப்போ லெஃப்ட் சைடு அதே மாதிரி, புரியுதா? அதாவது அவுட்லைனுக்கு உள்ளே ஒரு குத்து குத்தணும், அதுக்கப்புறம் அவுட்லைனுக்கு வெளியே தான் நம்ம லாக் பண்ணணும். திருப்பி பேக்கில் வந்து அந்த லைன்லேயே நம்ம ஒரு லாங் போட்டு ஒரு லாக் பண்ணிவிட்டு திருப்பி லெஃப்ட் சைடு அதே மாதிரி அவுட்லைனுக்கு உள்ளே ஒரு குத்து, அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குத்து, அவ்வளவுதான். பாருங்கள், இந்த மாதிரி இந்த லெஃப்ட் சைட் ரைட் சைடு, லெஃப்ட் சைட் ரைட் சைடு, இந்த மாதிரி மாறி மாறி தான் இந்த ஸ்டிச்சஸ் வரும். இது வந்து ஃபுல்லாக ரைட் முடிச்சுட்டு லெஃப்ட் பண்ணோம். இது அப்படி கிடையாது, ரெண்டு சைடும் நம்ம ஈக்குவலாக மாற்றி மாற்றி போட போகிறோம். ஒரு தடவை ரைட் போட்டோம்னா அடுத்து லெஃப்ட்டு, இந்த மாதிரி தான் இந்த ஸ்டிச்சஸ் வரும். இதுவுமே ஃபுல்லாக நடுவில் நமக்கு கேப்பே வராது, கவர் பண்ணிடலாம். இது ஒரு மாடல் ஃப்ளாட் லோடிங் தான் இதுவுமே, ஆனால் ரெண்டு சைடும் நம்ம போடுற ஃப்ளாட் லோடிங். ஃபஸ்ட்டு குத்துறது அவுட்லைனுக்கு உள்ளே குத்தணும், நம்ம பண்ணுற லாக் வந்து அவுட்லைனுக்கு வெளியே லாக் பண்ணணும். நம்ம முதல்ல வந்து லாக்குமே பக்கத்துலேயே குத்திக்கிட்டோம், இதில் வந்து வெளியே குத்தணும், அவ்வளவுதான். இப்போ இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு அகைன் நம்ம எப்பயுமே பண்ணுற மாதிரி மறுபடியும் ஒரு அவுட்லைன் கொடுக்கணும். இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு ஃபுல்லாக. இப்போ மறுபடியும் ஒரு அவுட்லைன் கொடுக்குறப்ப வெளியே நம்ம குத்துறப்ப வர்ற ஓட்டையும் ஃபுல்லாக அது கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆயிரும். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா, நீட்டாக முடிஞ்சிருச்சா? அவ்வளோதான். இப்போ இங்கே இடத்த வந்து நம்ம லாக் போட்டு இதை ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும். முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப் ஆஃப் லீஃபு, கொஞ்சம் கொஞ்சம் தான் மாறும். எல்லாமே நீங்கள் கற்று வச்சுக்கோங்க. இந்த இடத்துக்கு என்ன போடணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது டிசைன் நம்ம செலக்ட் பண்ணுறப்ப கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இப்போ இதுக்கு வந்து நம்ம கீழேருந்து மேலே போட்டோம் இல்லையா, இதுக்கு வந்து ரைட் அண்ட் லெஃப்ட்டு அந்த மாதிரி போட்டோம். இந்த இதுக்கு என்னென்னா நம்ம மேலேருந்து கீழே கொண்டு வர போகிறோம், சரியா? மேலேருந்து கீழே வரும், பட் வெறும் பட்டன் ஹோல் தான் ரெண்டுக்குமே. இது வந்து ஆஃப் லீஃபு, நிறைய கொடி மாதிரி போகிற டிசைனுக்கெலாம் இந்த மாதிரி லீஃப் பார்த்துருப்பீங்க. இதுக்கும் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த கேர்வ் வருது பார்த்தீங்களா, இந்த கேர்வுக்கு கீழே இந்த மாதிரி இந்த மேலே வரக்கூடாது, கேர்வுக்கு கீழேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் இந்த ஷேப் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். அப்போ எங்கே முடியுதோ அங்கே ஒரு தடவை ஒரு லாங் செயின் போட்டு அப்படியே பின்னாடி கொண்டு வரோம். லாக் கிடையாது, அப்படியே பின்னாடி கொண்டு வந்து இப்போ ஒரு லாக், திருப்பி ஒரு லாங் செயின், அப்படியே கொண்டு வந்து பின்னாடி ஒரு லாக். பட்டன் ஹோல் தான், சரியா? பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் போட்டுட்ருக்கேன். என்ன ஷேப் நம்ம ட்ரா பண்ணோமோ அந்த ஷேப்லேயே நீங்கள் குத்துங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணதை விட இந்த டைப் பண்ணோம்னா இன்னும் ஷேப் அழகாக கிடைக்கும் நமக்கு. கீழேருந்தும் நம்ம மேலே பண்ணலாம் பட்டன் ஹோல், மேலேருந்தும் கீழே பண்ணுற பட்டன் ஹோல் இப்போ நான் போட்டுட்ருக்கேன், அவ்வளோதான். பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து ரொம்ப அழகான ஃபில்லிங் ஸ்டிச்சு, நிறைய இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இடத்துக்கெல்லாமே ஃப்ளவர்ஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம், அழகாக இருக்கும். அவ்வளோதான். இதை முடிச்சுட்டு நான் பண்ண மாதிரியே எகைன் ஃபுல்லாக வந்து அவுட்லைன் கொடுத்துக்கணும், அவ்வளோதான். பாருங்கள், அழகாக இருக்கா? இந்த மாதிரி ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். கீழே வந்து லாக் போட்டு அதை முடிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இது ஒரு டைப் ஆஃப் லீஃபுக்கு, சின்ன சின்ன லீஃபுக்கு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆஃப் லீஃபுக்கு எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு இதே மாதிரி தான், இப்போ நம்ம எப்படி இதில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோமோ இந்த கேர்வில், அதே மாதிரி இந்த கீழே இருக்க கேர்வில் தான் இதை ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு இதே ஷேப் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கே இருக்கோ லாஸ்ட்டு அங்கே ஒரு பட்டன் ஹோல், ஒரு ஸ்டிச்சு, திருப்பி ஒரு லாங் செயின், கீழே கொண்டு வந்து லாக், திருப்பி லாங் செயின், கீழே கொண்டு வந்து லாக். இது வந்து அந்த எப்படி சொல்கிறது, ஆஃப் மூன் மாதிரி இருக்கும் இந்த லீஃபு, கொடி மாதிரி இருக்கும். இல்லைன்னா செடியில் வந்து அந்த லீஃப் வந்து திரும்பி இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு எல்லாமே நம்ம எப்படி போடலாம். ஒரு மடங்கி இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா ஆஃப் லீஃபு, அந்த மாதிரி இடத்துக்கு எல்லாமே இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். இங்கெல்லாம் ஃப்ளாட் லோடிங் போடக்கூடாது, நிறைய ஹோல்ஸ் வரும், அதனால் ஃப்ளாட் லோடிங் போடக்கூடாது. குட்டி குட்டி இடத்துக்குலாம் இந்த மாதிரி பட்டன் ஹோல் தான் ட்ரை பண்ணணும். பெரிய லீஃபுக்கு நம்ம ஃப்ளாட் லோடிங் போடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துச்சு பார்த்தீங்களா?
இதையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. அவுட்லைன் கொடுக்குறப்ப காட்டிலும் அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த பாருங்கள் ரொம்ப அழகாக தெரியும். அவ்வளோதான். பிகினர்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க. அவங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் பக்கத்தில் அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஓகே, வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.